பாசிப்பருப்பில் இனிப்பு பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து பாசிப்பருப்பில் சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சேலம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த பணியாரத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்யணும்னு தோணும். எல்லா பருப்புமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். அதுலேயும் இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் கிளாஸ் மெஷர்மெண்ட். பாருங்கள், ஒரு கிளாஸ், இந்த பிக் சைஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் ஆட் பண்ணுறோம், இவ்வளோ பெருசு. இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு கைப்பிடி பச்சை அரிசி, இன்னொரு பிடி ஆட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா வரும். இது வந்து பச்சரிசியில் தான் ட்ரை பண்ணணும், இட்லி அரிசியில் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் ருசியாகவும் இருக்கும். இது வந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன். இது வந்து 2 ஹவர்ஸ் அப்படியே ஊறட்டும். வேறு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்த ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்து 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 20 பல் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து சின்ன சின்ன பல்லு பூண்டு தான். கல்லுப்பு, இது ரெண்டும் நம்ம வந்து அரைக்கும்போது இது கூட சேர்த்து அரைக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி போடணும். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் நம்ம மாவுல அப்படியே கலந்துடணும். இப்போ நம்ம இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஸ்மால் ஆனியனை பொடியாக நறுக்கிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா நான் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இது கூட வந்து காரமாக ஒயிட் கலர் சட்னி செஞ்சு நம்ம அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. இப்போது நான் காமிச்ச இந்த டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா 180 ml இருக்கும். அது மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் வரும். ஆனால் கொஞ்சம் கூட குறைய இருந்தால் அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பருப்பு நமக்கு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊறின தண்ணியவே வச்சு நம்ம மிக்சியில் மாவை அரைக்க போகிறோம். அது கூட இந்த பூண்டு, கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் இந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதில் சத்து நிறையா இருக்கும். இப்போ பேட்டர் வந்து நம்ம மாவு அரைச்சாச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் இன்றைக்கி போடலை. அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பணியாரம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டர் வந்து புளிக்க வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே பணியாரமாக ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் காஞ்சிருச்சு. எப்பயும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போது இந்த பேட்டரை நம்ம எல்லாத்துக்கும் ஊற்றலாம். ரெண்டு பக்கம் நல்லா முருகலாக செஞ்சு எடுக்கணும். முருகலானதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஈஸியாக திருப்புற மாதிரி வந்துடும்.
இன்னொரு பக்கம் எண்ணெய் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்து விட்டுக்கலாம். 2 பக்கம் முருகலானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் கிறிஸ்பி ஆயாச்சு. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சுவையான முருகலான பாசிப்பருப்பு பணியாரம் நமக்கு ரெடி ஆயாச்சு. சட்னி கூட இதை சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.